பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம அநேக காரியங்களை கற்றுருக்கிறோம். தொடர்ந்து நம்ம காலையில் கற்றுக்கொள்வோம். ஸோ நம்ம இப்போது நம்ம ஜெபித்து இன்றைக்கு நம்ம பாடத்தை கூட துவங்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட ஒரு சில காலையை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சுட்டு நம்ம போகலாம். ஆதிகால திருச்சபை அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கே இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும், அந்த அனுபவங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களில் புதிய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது அவங்க சபையாக எப்படி இருந்தாங்க, அங்கே என்னென்ன அற்புதம் எப்படி நடந்துச்சு, இப்போ இன்றைக்கும் நடக்கணும்னா என்ன செய்யணும், அதுபோல் நிறையா காரியங்கள் நிறைய பேர் பேசுகிறத பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாடு அந்த காலம் ஆதிகால திருச்சபைன்னு சொல்லும்போது அந்த 300 வருஷங்கள் அதில் பார்க்கும் பொழுது அவங்க பெருசாக எங்கேயுமே ஒரு இடத்த முக்கியத்துவப்படுத்தி இங்கே தான் ஆலயம் கட்டணும்னு ஆலயம்னு எங்கேயும் கட்டலை, சபைன்னு ஒரு கட்டடம் கட்டலை. அவங்க அதிகமாக வீடுகள் தோறும் இல்லை ஆற்றங்கரையில் எங்கே அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே அவங்க கேதர் ஆனாங்க. ஸோ இடம் அவங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக இல்லை, இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு. இயேசுவும் அதை சொல்லியிருந்தாரு தானே. இயேசுவும் சொல்லியிருக்கும் பொழுது இந்த போல் மலையில் தொழுது கொண்டீங்க, அவங்க எருசலேமில் தொழுது கொள்கிறாங்க, ஆனால் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஸோ அப்போ இயேசுவும் சொன்னார், என் நாமத்தினாலே எங்கு 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். ஸோ நான் இடத்துல இருக்கிறேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க அப்படின்னு தான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லும்போது நீங்கள் எங்கே கூடுறீங்களோ அங்கே நான் வந்துடுறேன். ஸோ அப்போ அந்த இடம் இங்கே தான் அப்படின்ற மாதிரி இடம் இல்லை. அதே போல் ஆசாரிய ஊழியம் பழைய ஏற்பாடு அவசியம். ஆசிரியர் தான் எல்லாமே செய்யணும், நாம் நேரடியாக ஆண்டுகிட்டெல்லாம் பேச முடியாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றது தான் பழைய ஏற்பாடு இருந்தது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் முடித்து அவர் தான் பிரதான ஆசாரியனாக இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நேராக பேசுறதுக்கும் கிருபாசனத்தண்டை தைரியமாய் நெருங்குவதற்கும் கொடுத்துருக்கிறார். ஆனால் என்னாச்சு, ஒரு 300 வருஷம் அந்த ஆதிகால திருச்சபை காலம் 300 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கத்தோலிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கேத்தலிக் அப்படின்னா யூனிவர்சல் சபையில் எல்லா ஒரு ஊர்லேயும் சபை இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது என்ன எப்படி இருக்குது, நம்ம எல்லாத்தையும் யூனிஃபார்மாக ஒரு கொடைக்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் அவங்க முயற்சி பண்ணி செஞ்சாங்க. அப்பயும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாரம்பரியம் உள்ளே வந்துச்சு. என்னென்னு கொண்டு வந்தாங்க, ஆலயம் அப்படின்னு திரும்ப கொண்டு வந்தாங்க. இங்கே தான் கடவுள் இருக்கிறாரு, நீ இங்கே வந்தால் பூஜை பண்ணணும், இங்கே தான் பூஜை பண்ணணும், அதனால் கோயிலுக்கு வா பூசைக்கு வா, கோயிலுக்கு வா பூசைக்கு வான்றது அதிகமாக சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்கன்னா, நீ கோயிலில் இதெல்லாம் செய்யக்கூடாது, வெளியே நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஸோ நிறைய பேர் என்னோடய சொந்தக்காரவங்க நான் பார்த்துருக்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பீடி குடிச்சிட்டே வருவாங்க. கத்தோலிக்க சபைக்கு வரும்போது பீடி குடிச்சிட்டே வருவாங்க. கோயில் வாசலில் வந்தோடனே பீடியை கீழே போட்டு மிதிச்சுட்டு அப்படின்னு ஓதிட்டு உள்ளே போவாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்க உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு. அதை ஃபாதர் மற்றவங்களும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வெரி குட், இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும், வெளியே நீ சிகரெட் குடிச்சிட்டு இருக்கலாம் வரலாம், ஆனால் கோயிலுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, வெளியே நீ எப்படி இருந்துக்கோ அப்படின்ற ஒரு லைஃப் மாதிரி மக்களுக்கு ஏன்னா கோயிலில் தான் கடவுள் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு என்ன ஆவா, வெளியே இல்லை தானே, அப்போ உள்ளே தானே வருஷமாக இருக்கணும், அப்போ வெளியே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆகிட்டாங்க. இது ஒன்று. அதே போல் ஆசாரிய ஒன்று, அதையும் கொண்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு எல்லாம் பண்ணி விட்டு ஆசாரிய ஊழியம், அப்புறம் இன்னும் சில விஷயங்களை புனிதப்படுத்தி விட்டு அதெல்லாம் இவங்களாம் செய்யக்கூடாது, கர்த்தருடைய பந்தி விஷயத்தில் இவங்களாம் தொடக்கூடாது, இவங்களாம் அங்கிட்டு கிட்ட சேரக்கூடாது. அப்புறம் சர்ச்சுன்ற போல் பில்டிங் கட்டி வச்சுட்டு அங்கே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மாதிரி ஸ்டேஜ் எலவேட் பண்ணிவிட்டு இதை தாண்டி நீங்களாம் வரக்கூடாது, ஏறிடக்கூடாது, அனுமதி இல்லாமல் எங்கேனா கூடாது, ஏறக்கூடாது, ஏறின ஆண்டவர் அடிச்சிடுவார் அப்படின்னு. ஸோ இது எல்லா பிரச்சனையுமே இந்த 300 வருஷத்துக்கு அப்புறம் தான். இப்போ நாமளுமே அநேக விஷயங்கள் பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் நிதானித்து அறியணும். நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படும் இல்லையா. ஸோ நிதானித்து நம்ம இது எதனால் செய்கிறோம், அதாவது நம்ம வேதத்திலேருந்து நம்ம இந்த காரியத்தை செய்கிறோமா, வேதம் சொன்னதுனால இதை செய்கிறோமா, இல்லை பாரம்பரியத்தினால் இதை செய்கிறோமா அப்படின்றத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ என்ன பண்ண, ஒரு சில விஷயத்தை அவங்க ஒரு ஒரு இதெல்லாம் ஹோலி,
எதெல்லாம் ஹோலின்னு அவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் மற்றவங்க தொடக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் தொடக்கூடாது அப்படின்றது போல் அவங்க கொண்டு வந்து அது ஒரு பெரிய மதமாக ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே அங்கே வந்து கண்ட்ரோலில் இருந்து எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ரெஃபர்மேஷன் அப்படின்றது வந்து இப்போ வந்து எழுப்புதல் வந்து மார்ட்டின் லூத்தர் அப்படின்ற நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, புது சபைகள் வருது, ப்ரொட்டஸ்டாண்ட் வருது அப்படின்ட்டு. அவங்க எல்லா விஷயத்தையும் மாற்றிடல, ஆனால் சிலையெல்லாம் சபையிலேருந்து எடுத்துட்டாங்க, சிலையெல்லாம் இல்லை. ஆனால் குழந்தை ஞானஸ்தானம், அந்த ஆசாரியன்னு சொல்கிறது, இந்த கோயில் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து தான் அவங்க இருந்தாங்க. அப்புறம் மெத்தடிஸ்ட் வருது, அப்புறம் பேப்டிஸ்ட் நிறையா வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கடைசியாக ஒரு பெரிய டினாமினேஷன் சொல்லும்போது பென்டிகாஸ்டலிசம் வந்தது. அது அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வரும்போது நம்ம ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, எல்லா டினாமினேஷனும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க. இல்லைங்க அதெல்லாம் கோயில் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க, ஆண்டவர் நமக்குள்ளே தாங்க, நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், அது ஒரு சாதாரண கட்டடம் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க தான் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கத்தோலிக்க செய்து அதே தவறு தான். கத்தோலிக்கர்கள் எடுத்த உடனே தப்பு பண்ணிடல. ஏன்னா ரோமில் இருந்த கிறிஸ்தவர்கள் அங்கே பேதுருவும் அங்கே இருந்தார், பிரதான அப்போஸ்தலராகிய பேதுருவும் அங்கே இருந்தார், பவுலும் அங்கே இருந்தார். அப்போ 2 பேருமே அங்கே இருந்துருக்கிறாங்க, அந்த ஜனங்கள் அவங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. அப்போ அப்படி நல்லா வளர்ந்த சபை தான் ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு ரோமர்களுக்கு ஒரு நிருபமே இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்களை பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லா இந்த சபை தான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக உலக காரியங்களை உள்ளே கொண்டு வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுற சொல்லலையா, சமரசமாகிறது, இதெல்லாம் பெரிய தப்பு இல்லைங்க அப்படின்னு சமரசமாகிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அது பெரிய கடைசியில் தான் அவங்க அப்படி போனாங்க. அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆரம்ப நாட்களில் நிறைய கத்தோலிக்கர்கள் வந்தாங்க. நம்ம இந்தியா எடுக்கும் பொழுதும் நம்ம ஊர் எடுக்கும் பொழுதும் நிறைய கேத்தலிக்ஸை பார்க்கலாம், ஃப்ரான்சிஸ் சேவியர், இது போல் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அவங்க கேத்தலிக் வந்து ஒரு மிஷனரியாக வந்து இருந்து சுவிசேஷம் அறிவிச்சு அப்படி இருந்தது தான். ஆனால் சத்தியத்தை விட்டு அவங்க விலகி இந்த கோயிலுங்கிறதும் அதுங்கிறதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இன்றைக்கி எப்படி ஆகிட்டாங்கன்னா, நீங்கள் எங்கே இப்போ இயேசு அவங்கள்ட்ட சொல்கிறீங்க, அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்துவாகட்டும், நீ கிறிஸ்டின் நேரம்னு யார் சொல்கிறா, கேத்தலிக்ஸே நேராக சொல்கிறாங்க, இப்போ அவங்க சுவிசேஷம் ஒன்றையும் செய்கிறதே இல்லை. அப்போது எடுத்த உடனே அவங்க கிட்ட போல் கொஞ்சமாக வார்த்தையை விட்டு விழுகிறது, சத்தியத்தை தவறாக போதிக்கிறது, ஆவியானவர் கீழ்ப்படியாமல் போகிறது. அதனால் என்ன ஆகுனா நாளடைவில் கர்த்தர் பேச மாட்டார். அதுதான் இப்போ கத்தோலிக்க சபையில் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு கட்டணம் இல்லையா, இருக்குது, அவங்கள்ட்ட காசு இல்லையா, அவங்கள்ட்ட தான் காசு நிறையா இருக்குது, ஆட்கள் இல்லையா, நிறையா ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் ஓவரால் பார்க்குறப்ப இன்னமும் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் வந்து கேத்தலிக்கில் இருக்கிறாங்க. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து, பொறுப்பு, மரியாதை எல்லாமே இருக்குது. ஒன்றே தான் இல்லை, என்ன இல்லை, கர்த்தர் பேசுகிறதில்ல. அவங்க என்ன பேசுகிறாங்க, வந்துட்டு நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், குடும்பத்தில் யாருமே எல்லாம் நம்ம மாதிரி என்ன மாரல் விஷயங்கள் பேசுகிறாங்க. அது நல்ல விஷயங்கள் தான் எல்லோரும் பேசுகிறாங்களே. இந்துக்கள் மட்டும் எல்லாரையும் கூட்டி வச்சு அடி குடும்பத்தில் சண்டை போட்டுக்கலாம் சொல்கிறாங்க, அவங்களும் சமாதானம் மாதிரி விட்டு போ அப்படின்னா அவங்க பேச்சாளர் தான் பேசுகிறாங்க. அந்த ஒரு மாரல் விஷயங்கள். அப்போது சபையில் முக்கியமான விஷயம் என்ன, கர்த்தருடைய சபையில் கர்த்தர் பேசணும், ஆவியானவர் பேசணும். அப்போ நம்ம பரிசுத்தத்தில் வளரணும், நிறைய விஷயங்களை சீர்படுத்துவார். அப்புறம் தகப்பன் செய்கிறவரை சிச்சிப்பார், இது போல் அவருடைய வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாமளும் கொஞ்சம் நிறையா என்ன பண்ணுறாங்க, பெண்டிகாஸ்டல்ஸும் இது ஆலயம், அதாவது கேத்தலிக் என்ன சொன்னாங்க, கோயிலுக்கு வா பூசைக்கு வா, இதுதான் அவங்க சொல்கிற டேர்ம். கோயிலுக்கு வா பூசை, ஏன்னா இந்துக்கள் வந்து பூஜை அப்படின்வாங்க, இவங்க பூசை, அது பூஜைங்கிறது வடமொழி சொல்ல, அதனால் சொல்லி இவங்க பூசை, கோயிலுக்கு வரணும், பூசைக்கு வரணும், கோயிலுக்கு வரணும், பூசைக்கு வரணும் அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம ஆரம்பத்தில் பெண்டிகாஸ்ட் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது, நாம் தான் ஆலயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்லாம் சாதாரணமாக தான் கட்டினாங்க, சிலுவையை வச்சு கட்டுற, அது வச்சுக்கிட்டது அப்படின்னா கட்டலை, அதுவும் சாதாரண இடம் தாங்க, மக்கள் தாங்க கூடுகை தாங்க முக்கியம், அப்படி தான் ஆரம்பித்து வந்தது. இப்போது அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது கோயில் மாதிரியா டெவலப் பண்ணி ஆலயத்துக்கு வா, ஆராதனைக்கு வா, அவன் என்ன சொன்னால் கோயிலுக்கு வா பூசைக்கு வா, அது எப்படி நீ வராமல் பூசைக்கு வராமல் போக முடியும், வந்துட்டு மற்ற நாள் ஜபத்துக்கு வராமல் போ, ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் பூசை கண்டிப்பாக வந்துடணும். இப்போ நம்மள என்ன சொல்கிறோம், ஆலயத்துக்கு வா ஆராதனைக்கு வா, ஆலயத்துக்கு வா ஆராதனைக்கு வா, ஆராதனை எப்படி நீ யூஸ் பண்ண முடியும், அது எப்படி இது பண்ண முடியும், வீட்டில் எப்படி நீங்கள் பண்ண முடியும், அதெல்லாம் வீட்டில் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆலயம் அப்படிங்கிறதையும் ஆசாரியன் அப்படிங்கிறதையும் அந்த விஷயம் கொஞ்சமாக நிறையா போதிச்சுக்கிட்டு அதிகமாகிட்டே வருது. 1-2 சொல்ல போய் அதிகமாகிட்டே போகுது. அதோடைய டேஞ்சர்ஸ் புரிகிறதில்ல, அதோடைய ஆபத்து புரிகிறதில்ல நிறைய பேர். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம
சத்தியத்தை புரிஞ்சு சரியாக போதிக்கல. ஆண்டவர் உணர்த்துவார், எல்லாருக்கும் உணர்த்தாமல் அல்ல, எல்லாருக்கும் உணர்த்துவார். நாம் கடின இருதயத்தோடு போயிடக்கூடாது. சாலமோனு அவர் கடைசி காலத்தில் அந்நிய தேவனுக்கு பலியிட்டார். அப்போது தேவன் 2 முறை தரிசனமாகி, ஒரு முறை இல்லை 2 முறை சாலமோனுக்கு தரிசனமாகி இப்படி செய்யாத அப்படின்னாரு. ஆனால் சாலமோன் கேட்கல. அப்போது ஆவியானவர் நமக்கு இருந்த நிறைய விஷயம் எச்சரிக்கை கொடுப்பார், நீ சத்தியத்தை போதிக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நாம் அதுக்கு செவி கொடுத்து சத்தியத்தை போதிக்கணும். அப்படி இல்லை, நாங்கள் இப்படி தான் போதிப்போம், எங்களுக்கு பாரம்பரியம் தான் முக்கியம், எங்களுக்கு இதுதான் முக்கியம், நான் செய்கிறதான் சரிதான் அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும்? நம்ம பெரிய சர்ச்சு கட்டுவோம், இன்னும் நிறைய ஆத்மாக்கள் வருவாங்க, ஆயிரக்கணக்கான வருவாங்க, காசு இருக்கும், மரியாதை இருக்கும், அந்தஸ்து இருக்கும், சமுதாயத்தில் நல்ல மரியாதை இருக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், எவ்ரிதிங் வில் கெட். ஒன்றே ஒன்று இருக்காது, கர்த்தர் இருக்க மாட்டார், கர்த்தர் பேச மாட்டார். எது முக்கியம்? எல்லாமே இருந்து கர்த்தர் பேசாமல் இருக்கிறது ஓகேவா, இல்லை கர்த்தர் பேசி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஓகேவா? எது ஓகே? ஆண்டவர் பேசணும், கர்த்தர் அவருடைய வார்த்தை நமக்கு பேசணும். மற்ற எதுவுமே நமக்கு தேவை. சில நேரம் மக்கள் பகைச்சிக்கலாம், எல்லாரும் நம்மளை வெறுத்து வைக்கலாம். ஏசு சொன்னார் இல்லையா, நீங்கள் என் நாமத்தினாலே சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதுக்காக நம்ம துன்பம் நம்ம விட்டுற முடியுமா? இல்லை. சத்தியம் ரொம்ப முக்கியம். ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்கு சில விஷயங்கள், நாம் பாரம்பரியமாக செய்கிற விஷயங்கள், நாம் பர்சனலாக கடைபிடிக்கிற சில விஷயங்கள் நமக்கு சொல்லும் பொழுது நாம் உடனடியாக மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அது ரொம்ப முக்கியம். அவருடைய கிருபை நமக்கு இருக்குது, ஆனால் கிருபை நம்ம போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம தொடர்ந்து போக்கடிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா ஒரு டைமில் என்ன நடக்கும்? கர்த்தர் பேச மாட்டார். நாம் கிறிஸ்தவனாக இருக்கணும்னு நினச்சிக்கலாம், கோவிலுக்கு போகலாம், பாட்டு பாடலாம், குதிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். பட் அவருடைய வார்த்தை தான் நமக்கு என்ன உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஓகே. ஸோ அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். வாட் வி ப்ரீச், நம்ம எதை கேட்குறோம், எதை பிரசங்கிக்கிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்கிறோமா இல்லை பாரம்பரியத்தை நம்ம செய்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். ஸோ சத்தியத்தை நம்ம பேசும்பொழுது, நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி சத்தியத்தை பேசும்பொழுது ஆண்டவர் இன்னும் நல்ல ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இல்லை வேதத்திலேருந்து ரகசியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தினா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், பேச முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவில் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நமக்கு அதை விளக்கி சொன்னால் தான் நமக்கு சரியான அர்த்தம் தெரியும். இல்லாட்டி நம்மளாக ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி அப்படி தான் நடக்குது இல்லையா? இப்போ ஒரு பெண்கள் விஷயத்தை எடுத்துக்குவோமே, பெண்கள் பேசலாமா வேண்டாமான்னா ஒரு சில சபைகளில் பெண்கள் பேசலான்றாங்க, ஒரு சில சபையில் பெண்கள் பேசக்கூடாதுன்றாங்க, ஒரு சில சபையில் பெண்கள் ஆண்கள் இருக்க பேசக்கூடாது, பெண்கள் மீட்டிங்கில் பேசிக்கலான்றாங்க, ஒரு சிலர் எந்த மீட்டிங்லையும் பேசக்கூடாதுன்றாங்க, ஒரு சிலர் சண்டே கிளாஸ் மீட்டிங்கில் பேசிக்கலாம், ஆனால் மேலே எங்கேயும் போடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, நடத்தக்கூடாது, கொயரில் இருக்கலாம், நடத்தக்கூடாது, லீட் பண்ணக்கூடாது, ஆளாளுக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்போது வசனம் என்ன இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுவ சொல்லுதா? எல்லாமே கரெக்டாக இருமா? அது அப்படி யாரோ ஏதோ ஒன்று தான் கரெக்டாக, வேத சத்தியம் ஒன்று தான். அப்போ எங்கே பிரச்சனை வருது? நமக்கு புரிஞ்சது போல், நமக்கு ஏற்றது, நமக்கு எது சரின்னு படுதோ அதை எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. தங்களுக்கு வியாக்கியானம், தங்கள் கொடுக்குற வியாக்கியானங்கள் தான். எங்கள் சபையில் இப்படி தாங்க, எங்கள் ஸ்தாபனத்தில் இப்படி தாங்க, அதெல்லாம் நாங்கள் மாற்ற மாட்டோங்க, எங்கள் ஸ்தாபனத்தில் இப்படி தான், இல்லை எங்கள் சர்ச்சில் இப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்றது போல் சத்தியத்துக்கு செவி சாய்க்காமல் இப்படி இருக்கிறனால தான் பெண்கள் விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் ஒரு வசனம் ஒரு அர்த்தம் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு 10 டிஃப்ரென்ஸ் வியாக்கியானம் இருக்கும். அப்போ 10 பேரும் 10 பிரிஞ்சிடுவாங்க. இதனால் என்ன? ஒருமைப்பாடு தான் கெட்டு போகுது. ஸோ அப்போது ரொம்ப முக்கியம், என்ன முக்கியம்? சத்தியத்தை அறிஞ்சிக்கணும். சத்தியம் அறிஞ்சிக்க என்ன பண்ணணும்? அவையான நமக்கு பேசுவார், வெளிப்படுத்துவார். நம்முடைய சுயம் இல்லை ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் வாங்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு சிந்தனை வச்சுருப்போம், பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பைபிளை வாசித்தோம்னா அப்படி தான் தெரியும். இல்லை பெண்கள் எல்லாமே இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், தேடுவோம், இல்லை திருச்சி நம்ம செய்ய பார்ப்போம். அப்போது ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக நம்ம வாசித்து வசனத்தை வாசித்து சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தை போதிக்கும் பொழுது கர்த்தர் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம எப்படி நடக்கணும், இன்னும் இதில் மாறணும், அந்த விஷயங்களை தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நம்ம கூட பேசணும், அவர் தொடர்ந்து பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அதை நம்ம எப்பொழுதும்
மறந்துட வேண்டாம், நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி கூட நம்ம கிளாஸுக்கு போகலாம். நம்ம 2 விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம், ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். 4/4 பார்த்தோம், அதுக்கப்புறம் 2/4 பார்த்தோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கவுண்ட் பண்ணும் பொழுது 4/4 இருந்தாலும் சரி 2/4 இருந்தாலும் சரி, கவுண்ட் பண்ணும் பொழுது ஆரம்பத்தில் 1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் பாட்டு முடிகிற வரைக்கும் இந்த கவுண்டிங் எங்கேயுமே நிற்காது. ஸோ நீங்கள் ஒரு சிலர் சிலபிள்ன்ற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம் பிரிச்சுருந்தப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் வர இடத்துலாம் ரெஸ்ட்டு விடலை. ஓரளவுக்கு எல்லாம் எழுதியிருந்தீங்க, ஒரு சிலர் மட்டும். ஓகேவா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த நான் சில நம்ம என்ன இந்த மிஸ்டேக் பண்ணுவோம் என்னென்னா, கை வச்சுட்டு வராமா, இப்போ நன்றியால் தூதி பாடு, கையை நிப்பாட்டக்கூடாது. லிரிக்ஸ் தான் நிற்கிது இல்லையா, வார்த்தைகள் தான் நின்று ரெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். பட் கவுண்டிங் அப்படிங்கிறது நிற்காமல் அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணால் தான் நம்ம அந்த சிலபிள் வந்து எங்கே கரெக்டாக வந்து நம்ம வந்து எழுத முடியும். ஸோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3/4, ஓகேவா? 3/4 இந்த 3/4மே ரொம்ப நம்ம நிறையா பாடல்கள் இருக்கிற ஒரு ரிதம் தான். ஓகே, ஸோ 2/4 அதிகமாக இருக்காது, கொஞ்சம் இருக்கும். 4/4 நிறையா இருக்கும், 3/4 நிறையா இருக்கும். சரியா? ஸோ 3/4 தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ 3 நம்ம வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் இது நம்ம லைவில் பாடும் பொழுது நம்ம வந்து எப்படி நம்ம கிளாப் பண்ணி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 1 2 3 அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிதமிக் இது கிடைக்காது. ஓகே, இப்போ என்னால் துதிப்பா வந்து இப்போ என்னாலுமே துதிப்பாய். ஸோ 1 2 3 1 2 கவுண்ட் பண்ணோம், கரெக்டாக செட்டாக மாதிரி தான் இருக்கும். பட் நல்ல ஒரு ரிதம் வரும்பொழுது என்னென்னா ஜஸ்ட்டு 1 2 நம்ம கிளாப் பண்ணோம், 3க்கு ரெஸ்ட் விட்டுருவோம், கிளாப் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ என்னால் துதிப்பாய் பாட்டில் வந்து என்னாலுமே துதி 1 2 ரெஸ்ட் 1 2 அந்த 3 இருக்குது, 3 நம்ம வந்து கிளாப் பண்ணுறது ரெஸ்ட் விடுவோம். அப்போ அந்த ரெஸ்ட்டோடு சேர்ந்து வரும்பொழுது நல்லாவே ஒரு ரிதம் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைவில் வந்து அப்படி நம்ம கிளாப் பண்ணுவோம். ஆனால் கவுண்டிங் 3 தான். நம்ம சாங் பாடும்போது 1 2 3 1 2 3 அப்படி தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம். ஸோ நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் குரூப்பில். என்னாலுமே துதிப்பாய் பாட்டு வந்து சிலபிள் பிரிச்சுருங்க. ஸோ அந்த பாட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ ஏற்கனவே எழுதுனது போல் ஒரு ஷீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 4/4 நம்ம எழுதணும், அப்புறம் 2 எழுதணும். இப்போ 3 நோட்டில் 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ எத்தனை இருக்குதோ கேட்டால் 3ல் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 2ன்னு போட்டுட்டு 3 கீழே எழுத மாதிரி எழுதாதீங்க. இப்போது உங்களுக்கு வந்து 1 2 3 1 2 3 2 மெஷர் தான் வருது, 2 எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லைன் பிரேக் பண்ணும் பொழுது 1 2 அங்கே பிரேக் பண்ணக்கூடாது, 3ல் தான் பிரேக் பண்ணணும். சப்போஸ் 2ல் முடியுதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்க 3யோட முடிச்சுட்டு கீழே நீங்கள் 1ல் ஆரம்பிங்க. இப்போ சும்மா கவுண்ட் பண்ண தான் போகிறோம். ஜஸ்ட்டு 1 லைன் மட்டும் எதுனா கூட ஓகே தான். பாட்டு பிரிக்கிறப்ப தான் நம்ம நிறையா 1 2 3 போடுவோம். சரியா? இப்போ ஜஸ்ட் ஒரு கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம இது பண்ணுவோம். சார் ஜஸ்ட்டு 1 லைன் இருந்தால் கூட ஓகே தான். ஏற்கனவே எழுதிட்டேன். எழுதியாச்சா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் எழுதி வச்சிருந்தேன். ஓகே குட். ப்ரோஆக்டிவாக இருக்கீங்க. ஓகே, ஸோ வேறு யாராவது எழுதுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். இல்லாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு யாராவது எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்படி எழுதுறீங்கன்னா 1 லைன் மட்டும் இருந்தால் கூட ஓகே போதும். சரியா? நம்ம பாட்டுக்கு போகிறப்ப தான் நிறையா நமக்கு கண்டிப்பாக தேவை. சரி, ஓகே. ஸோ இப்போது எப்போதும் போல டிஃபால்ட் ரிதம். ஓகே, 1 2 3 1 2 3 நான் அதேமாதிரி ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். இந்த பென் கவுண்ட் பண்ணும்பொழுது அதோட கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 1 2 3 அது ஒரு டெம்போவில் போகும். ஸோ நீங்கள் கூட சேர்ந்து ஜஸ்ட்டு சும்மா கவுண்ட் பண்ணுங்கள், ஒரு அந்த ரிதம் கொஞ்சம் அந்த பழகிறதுக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு டைமிங் வந்து வித்தியாசம் 4/4 வேறு மாதிரி இருக்கும். 2/4 4/4 அது ஈவனாக இருக்கிறனால ஓரளவுக்கு சேம் மாதிரி தான் இருக்கும். பட் 3/4 டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் 4/4ஓட. ஸோ அது கொஞ்சம் பழகுன்றதுக்காக ஜஸ்ட்டு சும்மா கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பாட்டுக்கு பார்ப்போம். ஸோ பென் எடுத்துகிட்டு ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். 3 2 1 வந்துட்டு அப்புறம் இந்த ரிதம் 3 வரும். ஓகே, 1 2 3.
3 1 2 3. ஓகே, திரும்ப ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன். திரும்ப கவுண்ட் பண்ணுங்கள். ரெடி? திரும்ப ப்ளே பண்ணுறேன். திரும்ப 1லேருந்து ஜஸ்ட் சும்மா பென் வச்சுட்டே வாங்க அதோட கூட. 1 2 3 1 2 3. ஓகே, ஸோ இந்த 3/4 இந்த கவுண்டிங் வந்து நம்ம சொன்னப்போ நிறையா பாடல்கள் நம்ம 3/4 யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ என்னாலுமே துதிப்பாய் நீங்கள் எழுதியிருக்கிறோம் அந்த பாட்டு, ஸ்தோத்திரம் இயேசுநாதா அந்த பாட்டு, மறவாமல் நினைத்தீரையா அந்த பாட்டு, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, இது போல் சொல்லிகிட்டே போகலாம். நிறையா சாங்ஸ் வந்து 3/4 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னாலுமே துதிப்பாய் பாட்டுங்களை ஸோ எழுதிருப்பீங்க. ஸோ அந்த பாட்டுக்கு எவ்ரி ஒன் நம்ம வந்து பிடிக்க போகிறோம், அதாவது அந்த கவுண்டிங்கில் எழுத போகிறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ சிலபிள் பிரிக்கிறோம் இல்லையா, எல்லா சிலபிளையுமே இது போல் அந்த டைமிங் எழுதுவோம். 1 2 3 1 2 3 பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல் சிலபிளுமே இந்த கவுண்டிங்கில் எப்படி வருதுன்னு எழுதுவோம் ஆக்சுவலாக. அப்போ எடுத்த உடனே நம்ம ஃபுல் சிலபிள் எழுதணுன்னா நமக்கு வந்து கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, எவ்ரி ஒன்றுக்கு மட்டும் எந்த சிலபிள் வருதுன்னு எழுதுகிறோம். பட் அட்லாஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும், எல்லா சிலபிளுமே நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரிதமில் ஃபுல்லாக எழுதிடும். 1 2 3 1.5 இல்லை எங்கே வந்தாலும் சரி, சாங்கில் இருக்க எல்லா சிலபிளும் அந்த கவுண்டிங்கில் எங்கே வருது, ஸோ அதை ஃபுல்லாக தான் எழுதுவோம். சரியா? ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த எவ்ரி ஃபஸ்ட் பீட் எழுதுங்க. எழுதிட்டு அப்புறம் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். சரியா? உடனே ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணாலும் சரி. பட் நம்மளுடைய ஃபைனலாக நம்ம அப்படி தான் எழுதுவோம். எல்லா சிலபிளுமே அந்த கவுண்டிங்கில் எழுதிடும். அப்போது எழுதிட்டு தான் நம்ம பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கும் பொழுது அது எங்கே வரணும், எவ்வளோ நேரம் வருது, எங்கே ரெஸ்ட் வருது, அந்த பாட்டோடைய பர்ஃபெக்ட்டு அந்த ரிதம் நமக்கு கிடைக்கும் நோட்ஸ் வாசிக்கிறப்ப. சரியா? இல்லை நம்ம என்ன சில நேரம் அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி வரும்பொழுது மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு இருக்கும். என்ன இங்கே மட்டும் வருது அப்படின்றது போல் நமக்கு இருக்கும். காரணம் என்னன்னா, நமக்கு அந்த நோட் லென்த்து தெரியாதனால தான். பட் இந்த மாதிரி நம்ம எழுதும் பொழுது நம்ம அந்த ட்ராபேக்குமே நமக்கு வந்து இருக்காது. சரியா? ஓகே, ஸோ என்னாலுமே துதிப்பாய் அந்த பாட்டு அதை ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது சும்மா கவனிங்க, ஜஸ்ட் அந்த லிரிக்ஸோடு வரும்பொழுது எங்கே என்ன வருதுன்னு. செகண்ட் டைம் அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அங்கங்கே ஒன்று ஒன்று எழுத ஆரம்பிப்போம். சரியா? 2 1. நன்மைகள்
ஓகே, ஸோ திரும்ப ப்ளே பண்ணுறேன். பட் சிலபிள் பிரிக்கும் பொழுது, அதாவது சிலபிள் அந்த கவுண்டிங்கில் எழுதும் பொழுது ரிப்பீட்டேஷன் நமக்கு வரும் பொழுது திரும்ப திரும்ப எழுத வேண்டாம். இப்போ சரணம் வரும் பொழுது பாவங்கள் எத்தனையோ வருது இல்லையா, பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ, திரும்பவும் பாவங்கள் ரெண்டு வாட்டி வரும். ஸோ நம்ம எழுதுகிறப்போ ஒன் டைம் எழுதினா போதும், ஏன்னா நமக்கு திரும்பவும் அதே தான் வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி 2 வாட்டி ரிப்பீட் பண்ணுறது எல்லாமே நம்ம எழுதணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அதே கவுண்டிங் தான். சரியா? ஸோ அதனால் ரிப்பீட்டாக 2 வாட்டி வரலாம், நீங்கள் ஒன் டைம் எழுதினா போதும். ஸோ மற்ற பாட்டுக்குமே இனிமேட்டு இந்த ரைட்டிங்கஸ் எழுதும்போது நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க, ஒன் டைம் எழுதுவோம். ஓகே, நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு பென்சில் வச்சுட்டு அங்கங்கே என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அதே நேரத்தில் இப்போது சில நேரம் ஓகே பண்ணுங்கள், அது அப்புறம் பார்ப்போம், இன்னொன்று சொல்கிறேன். ஓகே, திரும்ப நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அப்போ ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பல்லவி மட்டும் வரும். சரியா? நீ பார்த்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வரும்பொழுது ஜஸ்ட்டு பென் வச்சுட்டே வாங்க. அப்புறம் அடுத்ததில் எங்கெங்கே சிலபிள் வருது ஒரு கவனம். அப்புறம் 3rd டைம் வரும்பொழுது இல்லை 4th டைம் நீங்கள் அங்கே எழுதிட்டு ஃபில் பண்ண பாருங்கள். சரி, ஸோ ஃபஸ்ட் டைமே கன்ஃபார்மாக தெரியுதுன்னா எழுதலாம். ஸோ பென்சில் இருந்தால் மேபி பென்சில் எழுதுங்க, நம்ம திரும்ப எரேஸ் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். டைம் ப்ளே பண்ணி எழுதுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டெம்போ வந்து நம்ம லேர்னிங்காக 110 டெம்போ வச்சுருக்கிறேன். பட் நம்ம நார்மலாக பாடும்போது 130 அந்த டெம்போவில் தான் பாடும். ஸோ லேர்னிங்காக தான் டெம்போ ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் இல்லையா, 4/4 2/4 இல்லை 3/4 இந்த போல் 1 2 3 எழுதி சாங்கை பிரிக்கிறது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம செய்யும்பொழுது என்ன பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லேன், அதாவது நோட் லென்த்து. இப்போ ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏபிசிடி நோட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நமக்கு பாட்டு தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு வாசிக்க முடியும். தெரியாத பாட்டுக்கு நோட்ஸ் இருந்ததுன்னா இந்த எவ்வளோ நேரம் வரணும், எஃப் எவ்வளோ நேரம் வரணும் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அது எப்போதுமே அது ஒரு ட்ராபேக். எதுலன்னா நம்ம ஏபிசிடி நோட்ஸ் எழுதும் பொழுது நம்ம
இந்த நொட்டேஷன் இருக்கு இல்லையா, மியூசிக் நொட்டேஷன் ஷீட் மியூசிக்கில் குச்சி குச்சியாக போட்டு வரைஞ்சி வச்சுருப்பாங்க இல்லையா, குச்சம் டைம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்னா ஒரு நோட்டும் எவ்வளோ நேரம் வரணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்லேயே வந்துடும். அப்போ நமக்கு தெரியாத பாட்டாக இருந்தாலும் அந்த ஷீட் கொடுத்தாங்கன்னா இந்த எவ்வளோ நேரம் வரும் எல்லாமே அந்த ஷீட்டில் வந்துடும். ஸோ அதில் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். பட் இதில் நமக்கு பெரிய ட்ராபேக் என்னென்னா நமக்கு நோட் லென்த்து தெரியாதனால அது வந்து நோட்ஸ் எடுக்கிறப்பையும் நோட்ஸ் எழுதும் பொழுதும் இந்த ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த கவுண்டிங் போட்டு எதுனா பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் எழுதினேன். அந்த என்ன சொல்கிறது, நான் ஷீட் மியூசிக் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஷீட் மியூசிக் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே அதில் நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த கவுண்டிங்கில் எப்படி எழுதுறது, இது எவ்வளோ நேரம் வருது, எங்கே ஒன்று ஆரம்பிக்குது, இந்த ப்ராப்ளத்தில் வந்து நிறையா நான் எக்ஸசைஸ் பண்ணேன். இது போல் 4x4 எழுதி 2x4 எப்படி எழுதி பண்ணும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நமக்கு நோட்டோட டியூரேஷனும் தெரியும். இன்னொன்று நமக்கு நிறையா இந்த எக்ஸசைஸ் பண்ண ஒரு பாட்டு பாடும் பொழுதே நமக்கு கவுண்டிங் ஓடும். 1 2 3 3x4 உடனே நமக்கு பிரெயின் கிளிக் ஆகும். நிறைய பேர் கூட கேட்பாங்க, போன பேட்சில் இப்போ கூட சில பேர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நமக்கு 4x4 இது 3x4ன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்டாங்க. அப்போ நான் யோசிச்சு அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நமக்கு நிறைய லெசன் பண்ணால் தான் தெரியும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். சரி, நமக்கு எப்படி அப்படி தெரிஞ்சது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணோமன்றப்ப பெருசாக ஞாபகம் வரல. ஆனால் இந்த விஷயம் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம இந்த 4x4 கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம்ல, அப்போ அந்த பாட்டோட கவுண்ட் பண்ணுறோம், சிலபில் கரெக்டாக பிரித்து எழுதுகிறோம், 3x4 அது மாதிரி கவுண்ட் பண்ணுறோம். நிறையா எக்ஸசைஸ் பண்ண நம்ம மைண்டில் ஒரு தாளம் ஓடும். அந்த பாட்டு கேட்குறோம் இல்லையா, பாட்டுக்கு முன்னாடி ஒரு தாளம் ஓடுது. நம்ம திரும்ப எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து சிலபில் தான் பிரித்து எழுதுகிறோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் அந்த கவுண்டிங் தாளம் பார்த்திங்களா, அதுவும் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் லைவில் எங்கேயாவது பாட்டு பாடுறாங்க, நீங்கள் கைத்தட்டி பாடுறீங்கனாலும் உங்களுக்கு மைண்டில் இந்த கவுண்டிங் அந்த தாளம் வாசிக்கிறப்ப இந்த கவுண்டிங் ஓடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது 4x4 இது 3x4 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு நோட்டு டியூரேஷன், நோட்டு லென்த்து, ஒன்று எங்கே ஆரம்பிக்குது, சாங்கோடைய ரிதம் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் லைவில் நமக்கு வந்து 4x4 இது 3x4 இது அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ நம்ம இது வரைக்கும் 4x4 பார்த்துருக்குறோம், 2x4 பார்த்துருக்குறோம். இது எல்லாமே இது எல்லாமே என்னென்னா 2 சாங் தான் கொடுத்துருக்குறேன் ஒரு சாம்பிளுக்காக. பட் நீங்கள் நிறையா என்ன பண்ணணும், எடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொன்ன போல் பாட்டு புக்கில் உங்களுக்கு இப்போலாம் 4x4 அப்படின்னா போட்டே வருது பாட்டு புக்கில், நிறையா பாட்டு புக்கில். ஸோ இப்போ அந்த 4x4 சாங் எடுத்து வச்சுட்டு சிலபிள் பிரிக்கிறது, அந்த சாங்கோட ஆடியோவை எடுத்துக்கிட்டு ப்ளே பண்ணி இந்த 1 2 3 4ல் நீங்கள் எழுதணும். எவ்வளோ சாங் பண்ணுறீங்களோ, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அது அவ்வளோமே வேஸ்ட் கிடையாது. நமக்கு நல்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிதம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் சர்ச்சில் பாடுறப்ப நம்ம சும்மா பாடியிருப்போம். பட் இது நிறைய எக்ஸசைஸ் பண்ண அவங்க பாடுறப்பே உங்களுக்கு தோணும் இது 3x4 அப்படின்னு நம்ம உங்களுக்கு பிரெயின் சொல்லும். 3x4 நம்ம அதை இது 3x4 4x4 நீங்கள் யோசித்து பார்த்துக்க மாட்டீங்க. கண்டுபிடிக்கணும், இந்த பாட்டு 3x4 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்க மாட்டோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மைண்டில் இருக்குது 3x4 அப்படிங்கிறது டக்குன்னு வரும். ஏன்னா நம்ம அந்த எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறதுனால. ஸோ அதனால் இந்த 2 பாட்டு மட்டும் அப்படியே பண்ணிட்டு விட்டுறாதீங்க. தொடர்ந்து நிறைய எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். இது நமக்கு சிம்பிளாகவும் தான் இருக்கும், பட் இது வந்து சிம்பிள் பட் எஃபெக்டிவ். சரி, முந்திர ப்ளே பண்ணி எழுதிட்டிங்களா, இல்லை திரும்ப இன்னும் 2 தடவை ப்ளே பண்ணலாமா? பல்லவி முடிச்சாச்சா சிலபில் பிரித்து? இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளே பண்ணுவீங்களா? ஓகே, இன்னொரு 2 டைம்ஸ் ப்ளே பண்ணுறேன், மற்றவங்களுமே எழுதிடுங்க. அப்போ நம்ம ஆன்சர் நம்ம பார்க்கலாம். 3 2 1 எண்ணில்லா நன்மை
என்னாலும் நீ துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலும் நீ துதிப்பாய். ஓகே, ஸோ பாட்டு ஆரம்பிக்கிறது ஒன்றில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என் அப்படிங்கிற சிலபிள் வந்து ஒன்றில் இருக்குது. அடுத்த ஒன்றில் என்ன வந்துச்சு? நெக்ஸ்ட் ஒன்றில் மே மே, என்னாலுமே. ஓகே, அப்போ என்னாலுமே. ஸோ மே வந்து அடுத்த ஒன்றில். ஓகே, கரெக்ட். ஸோ எழுதாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்த ஒன்றில் பாய், தூதி பாய் இருக்குல்ல, பாய் அப்படிங்கிற சிலபிள். குட். மூணாவது ஒன்றில் பாய், துதி பாய், அந்த பாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்றில் ஆத்மாவே ஆ வந்துச்சா? ஓகே, ஸோ அடுத்து இப்போ என்னென்ன, அந்த அடுத்த ஒன்றில் எந்த நோட்டும் வரல. இப்போ துதிப்பாய் இருக்கா? இப்படி என்னாலுமே துதிப்பாய் என். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டில் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அந்த ஒன்று, ஆமாம், ஸோ அதனால் அந்த ஒன்று ரெண்டில் தான் வருது. அதனால் ஒன்று அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு அடுத்த ஒன்றில் என் ஆத்மாவே. ஸோ ஆத்மாவே அடுத்த ஒன்றில் வருது. கரெக்ட். ஓகே ஓகே. பாய்க்கு அப்புறம் அடுத்த ஒன்றில் அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒன்று வரும் பொழுது இந்த ஆத்மாவே ஆ அப்படிங்கிற சிலபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றில் என்ன வருது? எஸ், மா, ஆத்துமா. அடுத்த ஒன்றில் மா, ஆத்துமா, அந்த மா சிலபிள் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றில் என். கரெக்ட். என்னாலுமே அந்த என் அப்படிங்கிற சிலபிள். ஸோ அதே போல் அந்த அதே டியூன் தான் திரும்ப வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே எதாவது திரும்ப வரும். ஸோ அப்போ என் அடுத்த சிலபிள் மே. ஏன்னா அதே தான் ரிப்பீட் பாடி முடிக்கிறனால சேம் தான் வரும். ஓகே, என் அடுத்த ஒன்றில் மே, என்னாலும் மே இருக்குல்ல, அந்த சிலபிள். அதே போல் நெக்ஸ்ட் ஒன்றில் பாய், தூதி பாய். ஆமாம், அந்த பாய். அடுத்த ஒன்றில் ரெஸ்ட்டு. ரெஸ்ட் வருது இல்லையா? துதிப்பாய் சஸ்டெயின் ஆகுறாங்க, அங்கே நிப்பாட்டுறான். என் பாடி முடிக்கிறப்போ என்னாலுமே தூதி பாய் தூதி இன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த ஒரு ஒரு மெஷர் இல்லை ஒரு பார்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 இருக்கு இல்லையா? அந்த 1 2 3ங்கிறது ஒரு மெஷர். அப்புறம் அடுத்த 1 2 3 செகண்ட் மெஷர். இதை வந்து மெஷர்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 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 செட் இருக்கு இல்லையா? 1 2 3 ஒரு செட், அடுத்த 1 2 3 இன்னொரு செட். அந்த ஒரு செட்டை வந்து மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மெஷர் வந்து ரெஸ்ட், அப்படியே ஒரு மெஷர் அப்படியே விட்டுறலாம். அப்போ துதிப்பாய் போட்டுட்டு அடுத்த 1 2 3 அப்படியே விட்டுறலாம். அந்த ஒன்று அப்படியே விட்டுறலாம். ஒன்று பாய் சஸ்டெயின் ஆகும், இல்லை ரெஸ்ட்டு. ஓகே, ஸோ அடுத்த ஒன்றில் இந்த இன்னால் இன் அப்படிங்கிற சிலபிள். ரெஸ்ட்டு இன்னு. ஓகே, குட். ஸோ இன் அப்படிங்கிற சிலபிள். ஓகே, ஸோ அடுத்த ஒன்றில் என்ன வருது? ரை. கரெக்ட். இன்னால்வ ரை, அந்த ரை வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றில் உன், உன்னதர் இருக்குல்ல, அந்த உன் அப்படிங்கிற சிலபிள். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றில் நார், உன்னத நார் அதில் அந்த நார் அப்படிங்கிற சிலபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றில் என், அதாவது எண்ணில்லா இருக்குல்ல, அந்த என் சிலபிள் தான் அங்கே வருது, அடுத்த ஒன்றில் வருது. நெக்ஸ்ட் ஒன்றில் நன்,
நன்மை இருக்குல்ல, அந்த நன் அப்படிங்கிற சிலபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ல யா யா, யாவும் அப்படிங்கிறதுல யா அப்படிங்கிற சிலபிள் யா. நெக்ஸ்ட் ஒன்ல ரா ர, மறவாது இருக்குல்ல, அதில் இருக்க ர. ஓகே, குட். ஸோ எக்ஸசைஸ் வந்து இப்போது இந்த இது வந்து பிளெயினாக இருக்கும். இந்த வீடியோ ஷேர் பண்ணு. அதே போல் இந்த எவ்ரி ஃபஸ்ட் பீட்டுக்கு வரது போல் அந்த அங்கே மட்டும் ப்ளூ கலரில் ஒரு வரும், சரியா? ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதே போல் எவ்ரி பீட்னா 1 2 ஒரு பீட், 3 ஒரு பீட்னா எவ்ரி கவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் பீட்னு சொல்லும். அப்புறம் 1 2 3, அப்போ 1ல் என்ன வருது, 2ல் என்ன வருது, 3ல் என்ன வருது, அடுத்த 1ல் 1 2 3 எல்லா பீட்டுக்குமே என்ன பண்ணும், சிலபிளை வந்து நம்ம பிரித்து எழுதுவோம். அதுக்கு ஒரு வீடியோ தனியாகும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே எழுத முடிஞ்சால் எழுதலாம். பட் நமக்கு அது வேகமாக ஓடுற மாதிரி இருக்கிறனால இப்படி எழுதிட்டு அங்கே போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எவ்ரி ஃபஸ்ட்டு பீட்டுக்கு வந்து நான் சிலபு கொஞ்சம் சேர்ந்துருக்கும், சரியா? ஸோ அதனால் அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஏன்னா அந்த கலருக்காக அப்படி ஒரே இதில் வந்து போட்டிருப்பேன், அடுத்த கலர் எங்கே மாறுதுன்றதுக்காக. ஸோ அதனால் இந்த சிலபில் பிரிச்சுட்டிங்க அப்படின்னா அது பெரிய ஒரு கன்ஃபியூஸாக இருக்காது, சரியா? ஓகே, ஸோ அப்போது பல்லவி எழுதியாச்சு. இல்லை 2 சரணம் தான் அதில் இருக்கும். நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டு அனுப்புவேன், ஓகேவா? ஒர்க் ஷீட்டு அனுப்புவேன். அதே போல் ஹோம்ஒர்க் வந்து இப்போ இந்த பாட்டு ஃபுல்லாக எழுதிருங்க, சரியா? என்னல்மை துதிப்பாய். அப்புறம் வந்து ஓகே, இன்னொரு பாட்டு மறவாமல் நினைத்தீரையா, நம்ம ஸோ அதுவும் 3/4 தான். ஸோ அந்த பாட்டையும் எழுதி சிலபிள் பிரித்து இது போல் இது பண்ணுங்க. நான் ரெண்டுமே உங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன், சரியா? ஓகே, 2. அதே போல் சவுண்டு மேட்ச் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதுவும் அந்த ஹோம்ஒர்க்காக இருக்குது. ஸோ சவுண்ட் மேட்ச் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வெறுமனே பியானோ பார்த்தோம், அப்புறம் வித் ட்ரம்ஸு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு அக்காம்பனிமெண்ட், இப்போ கீபோர்டில் கார்ட்ஸு எல்லாம் வர்றது போல் ஒரு பாட்டில் எல்லாமே இருக்கும். ஒரு பாட்டில் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறது வோக்கல் தான் நோட்ஸ் எடுப்போம். அப்புறம் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சாங்கன்னா இப்போ இன்டர்லூட்னா அதில் சாக்ஸோஃபோனோ வயலினோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை மட்டும் தான் நம்ம நோட்ஸ் எழுதுவோம். மற்ற கார்டு ட்ரம்ஸ் எல்லாம் நம்ம நோட்ஸ் எழுத மாட்டோம், சரியா? அது கார்ட்ஸ் அப்படி கண்டுபிடிப்போம். பட் நோட்ஸ் கண்டுபிடிச்சி எழுதுறது பாட்டுக்கு அந்த வோக்கல் மட்டும்தான். அப்போ வோக்கல் மட்டுங்கிறப்போ பாட்டுக்கு ட்ரம்ஸ் இருக்கும், பேஸ் இருக்கும், கார்ட்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் அதாவது ஆடியோவில் வரதை தவிர்த்துட்டு வோக்கலை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட வால்யூமை நம்ம மைண்டில் ஆடியோபுளாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி மற்றதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம லிசன் பண்ணி எழுதும், ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு முக்கியமாக எக்ஸசைஸ். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஈரை ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வார எக்ஸசைஸில் வந்து இப்போது சி மேஜர் ஃபார் எக்ஸாம்பிள்னா, அதாவது ட்ரம்ஸ் இருக்கும், பேஸ் இருக்கும், அதே போல் சி மேஜர் கார்டு வரும், கிட்டாரோ இல்லை பியானோ கார்டோ வரும். அதற்கு மேலே பியானோ சவுண்டு ஒன்று வரும், சிஓ இஓ ஜிஓ அந்த மாதிரி இருக்கும், சிஆர்இஆர்ஜி அந்த மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதணும். ஸோ ஓகே, அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சவுண்ட் மேட்ச் இப்போ பண்ணும் பொழுது சில நேரம் சி அமுத்துறப்ப கரெக்டாக இருக்க மாதிரியா இருக்கும், சில நேரம் இ அமுத்துனா கரெக்டாக இருக்க மாதிரியா இருக்கும், சில நேரம் ஜி கரெக்டாக என்னடா 3மே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு கொள்ளும். ஏன்னா நமக்கு லெஃப்ட்டில் வந்து கார்டு வருது இல்லையா? இப்போ சி மேஜர் கார்டு வாசிக்கலாம் கிட்டாரில் அப்படின்னா சி மேஜர் கார்டில் சிஇஜி 3மே இருக்கும். மெயின் வோக்கலு இல்லை மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சி வாசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் நம்ம கவனம் இது பண்ணாலுமே நமக்கு இ மேட்ச் ஆகும், ஜி மேட்ச் ஆகும். ஏன்னா அந்த நோட் ஆல்ரெடி இருக்குது கார்ட்ஸில். அப்போது அந்த டாமினேட் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம கவனிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறோமோ, வோக்கலோ இல்லை அந்த டாப்பில் இருக்கிற அந்த மெலடி வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? ஸோ அதை நல்லா லிசன் பண்ணி நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும். ஸோ கொஞ்சம் அதை கவனமாக பண்ணுங்கள், சரியா? ஸோ அப்போ சவுண்ட் மேட்ச்சு அதுவும் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுறேன், சரியா? ஸோ அப்போது ரைட்டிங் அசைன்மெண்ட் என்னென்னா, என்னாலுமே துதிப்பாய் அதை நம்ம அந்த கவுண்ட்டில் 1 2 3 போட்டு ஃபுல்லாகவே 2 சரணம் இருக்குது, அதையும் மீதி எழுதிடுங்க. அதே போல் மறவாமல் நினைத்தறையா சாங், அதை நான் சாங்கும் அனுப்புவேன். நீங்களும் அந்த சாங் சிலபில் பிரிச்சுட்டு அப்புறமேட்டு இந்த இதில் எழுதுங்க. ஸோ ரெண்டு வீடியோ ஒரு ஒன்று எவ்ரி என்ன சொல்ல, ஆக்சுவலாக 3 இருக்கும். என்ன அப்படின்னா எவ்ரி ஃபஸ்ட் பீட் கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், எவ்ரி பீட் கவுண்ட் 1 2 3 இதெல்லாம் எவ்ரி பீட் கவுண்ட். அப்புறம் எவ்ரி சிலபிள் கவுண்ட். எவ்ரி சிலபிள்ன்றப்ப சில சிலபிள் வந்து 1.5 2.5 இந்த மாதிரி உள்ளே வரும், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபுல் சாங் எழுதணுன்னா அப்போ எவ்ரி சிலபிள்.
ஏன்னா அது வேகமாக ஓடுற மாதிரி இருக்குன்றனால தான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். பட் இந்த என்னாலும் துதிப்பாய் பாட்டுக்கு நான் 3ஆக பிரிக்கலை. ஏன்னா இந்த பீட் கவுண்டருக்குள்ள இப்போ ஃபஸ்ட்டு பீட் பார்த்தோம், அப்புறம் பீட் 1 2 3 1 2 3 இதுலேயே எல்லா சிலபிளும் வந்துடுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதாக இருக்குள்ள எல்லா சிலபிளும் இதுலேயே வந்துடுது. அதனால் எவ்ரி சிலபிள்னு தனியாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுலேயே உங்களுக்கு சாங் வந்துடும். ஸோ 2 தான் இருக்கும், எவ்ரி ஃபஸ்ட் பீட் கவுண்ட்டு, அப்புறம் எவ்ரி பீட் கவுண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்ரி ஃபஸ்ட் பீட்டை எழுதிடுங்க, அப்புறம் அந்த மீதி இருக்க பீட்டையுமே எழுத பாருங்க. ஆக்சுவலாக ஃபுல் சாங்குமே எழுதிருங்க. ஸோ எழுதும் பொழுதும் நம்ம பாடும் பொழுதோ இல்லை நீங்கள் வாசிக்கும் பொழுதோ அதை நீங்கள் பார்க்கும் பொழுதோ ஒரு 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 ஐடியா கிடைக்கும். ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹோல் சாங் எப்படி எங்கே ஆரம்பிக்குது, எங்கே பிரேக் இருக்குது, அது எல்லாமே எனக்கு ரெஸ்ட் எங்கெங்கே ஒரு பார் வருது, அதெல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த லெசனில் 3/4 இல்லை அசைன்மெண்ட்ஸில் எதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் இப்போ கேட்கலாம். சொல்லி வசுவா. எவரி ஃபர்ஸ்ட் பீட்டுக்கு மட்டும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணுமா, இல்லை வந்து 1 to 3 எல்லாத்துலேயுமே அந்த பீட்டில் வந்து எல்லாத்துலேயுமே அந்த சிலபஸ் எழுதி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்? அசைன்மெண்ட்டு எவ்ரி ஃபஸ்ட் பீட் மட்டும் போதும். சரியா? ஆமாம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாப்புல நம்ம. ஆமாம், இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நல்லது. ஆமாம், ஏன்னா மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம், நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளே அனுப்புன்றதுனால ஃபஸ்ட் பீட் மட்டும் அனுப்புங்க, அது கரெக்டாக இருக்கும். ஓகே. ஆனால் நம்ம சாங் ஃப்யூச்சர் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும், எல்லா சாங்குமே இந்த கவுண்டிங்கில் எழுதணும் ஃபுல் ரதமில் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே பிரதர், 4/4க்கும் 2/4க்கும் அசைன்மெண்ட் மறந்துட்டேன் பிரதர், கொஞ்சம் சொல்கிறீங்களா? 4/4க்கு வந்து 2 பாட்டு என்னென்னா, நன்றியால் துதிப்பாடு அப்படிங்கிற பாட்டும் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் அந்த பாட்டுக்கு சிலபிள் பிரிச்சுட்டு, அதாவது இப்போ நம்ம வச்ச மாதிரி 1 2 3 4 1 2 3 4 எழுதி அந்த கவுண்டிங்கில் எழுதணும் 2 பாட்டு. 2/4க்கும் அதே போல் 2 பாட்டு கொடுத்துருந்தேன். என்னென்னா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அந்த பாட்டும், அப்புறம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அந்த பாட்டும், ரெண்டுமே அந்த 2 பாட்டும் சிலபிள் பிரிச்சுட்டு, ஆனால் 2/4னா 1 2 1 2 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணும். ஸோ அப்படியே எழுதுறோம். அது போல் ஒரு ஷீட்டில் எழுதிட்டு எவ்வளோ வருதோ. இப்போ பாட்டு ரிப்பீட்டேஷன் 2 வாட்டி ஆகிறலாம், 1 டைம் எழுதுனா போதும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 4 பாட்டு இருக்கும். ஓகேவா? 4/4க்கு 2, 2/4க்கு 2, சவுண்டு மேட்சும் இருக்கும். அது சப்போஸ் உங்களுக்கு அந்த குரூப்பில் ரொம்ப முன்னாடி போயிடுச்சு பார்க்கலன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி குரூப்லேயே மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒன்று நான் அனுப்புவேன், இல்லாட்டி குரூப் லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அனுப்புவாங்க. ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க அனுப்பி விட்றேன். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். ஓகே, வேறு யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. ஸோ நம்ம டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து இப்போ எப்படி கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு அப்புறமேட்டு டவுட்ஸ் வந்தாலும் எப்போ வந்தாலுமே நீங்கள் கேளுங்க, குரூப்லேயும் நீங்கள் கேளுங்க, இல்லை அசைன்மெண்ட் சம்திங் வேறு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் பண்ணால் கூட நானும் பண்ணுவேன், லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கீபோர்டில் இல்லை நோட்ஸோ இல்லை டவுட்ஸோ எதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாம், நீங்கள் தைரியமாக கேளுங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நாள் கூட நம்முடைய கிருபையில கூட்டி சேர்த்திங்க. முக்கியமாக அந்த கவுண்டிங் இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த முறையாக நல்ல ஆழமாக கற்றுக்கொண்டு இந்த பாடல்களை நாங்கள் கரெக்டாக நேர்த்தியாக வாசிக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக இதை பயன்படுத்தணும். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற இந்த தாளந்துகளை நாங்கள் அதை பெருக்குகிறவர்களாய் அதை உமக்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எங்களுடைய சுய லாபத்துக்காக அல்ல, எங்களுடைய சுய பெருமைக்காக அல்ல. ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்யணும். அதே போல் நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடி ஆராதிக்கும் பொழுதும், அதே போல் சபையில் பாடும் பொழுது நாங்கள் இதை வாசித்து உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும். கிருபை விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.